இங்க சுந்தர் பவானி சிவானி பாப்பாவோட சேர்த்து இந்த பக்கம் கோயிலுக்கு வராங்க. அதே நேரம் இன்னைக்கு அவங்க கல்யாண நாள் அப்படிங்கறதுனால அவங்க எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து சுந்தரமே யதார்த்தமா இங்க அனிதான்ற ஒரு பொண்ணை வந்து கவனிக்கிறாரு. சொல்லப்போனா அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டுடியோல பாடுறதுக்காக வாய்ப்பு கேட்டு வந்திருக்கோம். ஆனா அப்பா அந்த பொண்ணு சுந்தரோட பிடியில இருந்து தப்பிச்சிருக்கோம். அதே நேரம் இன்னைக்கு இங்க கோயில பார்த்த உடனே இங்க எப்பவும் போல சுந்தரமே அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனதாகவும் அவங்க குழந்தையும் இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட போனதாகவும் இந்த பக்கம் அவங்க தனியா தான் இருக்கிற விஷயத்தையும் இங்க சுந்தர்ட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சுந்தர் எப்பவும் போல அவரோட பிளே பாய் வேலையை ஆரம்பிக்கிறாரு. இங்க எப்பவும் போல நீ கவலைப்படாதமா, ஆல்ரெடி நீ சான்ஸ் கேட்டு வருவேன் தான் நினைச்சேன். என்ன ஒன்ன மாதிரி ஒரு நல்ல வாய்ஸ் சொல்ல போனா இன்னும் நான் பார்க்கவே இல்லை. அதனால உன் வாய்ஸ்ல கண்டிப்பா வந்து ஒரு பவர் இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல நீ பாடுற மாதிரி வீடியோ வேணும், அது மட்டும் எனக்கு வேணும். சொல்ல போனா வீடியோ ஃபுட்டேஜோட தேவைப்படுது, ஆடியோ மட்டும் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அனிதாவுமே சரி சார், நீங்க எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வாங்க, நான் கரெக்டா வந்து பாடுறதை நீங்க வீடியோ எடுத்து கூட அந்த ஃபுட்டேஜா நீங்க எடுத்துக்கங்க, கண்டிப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சுந்தரமே ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல பவானி சிவானி பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில சொல்லிதாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்பணும், அதனால இன்னைக்கு மால்கள் எங்கேயும் வெளியில போக முடியாது, நீங்க தனியா போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் பவானி அங்க இருந்து இறக்கி விட்டுறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே என்ன மாப்பிள இது, உங்க கல்யாணம் நல்லதுமா வேலையை பார்க்கணும்ன்றீங்க, இந்த வேலையா இருந்தா நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம், நீங்க இன்னைக்கு ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க சுந்தரமே இல்ல மாமா, கண்டிப்பா அந்த ஒர்க்கை நான் பாத்தே ஆகணும், நான் வரேன் வர சொல்லிட்டேன், கண்டிப்பா இதை என்னால மிஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் சிவானி பாப்பா கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா சிவானி பாப்பா கூட்டிட்டு போனா என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து சுந்தர் அந்த விஷயத்தை தட்டி கழிச்சிட்டு அவரே தனியா இந்த பக்கம் டைரக்டா வனிதாவோட வீட்டுக்கு போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாம எங்க அனிதா கிட்டயுமே ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இங்க அனிதாவை ரொம்பவே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பாக்குறது, அவங்க கிட்ட பேசுற விதெல்லாம் ரொம்பவே டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க சிவானியுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுக்காக பவானியுமே வேக வேகமா ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே என்னமா இது, சிவானி பாப்பாக்கு ஸ்கூல் லீவுன்னு வேற சொல்லியாச்சு, மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்து அவளை ஸ்கூல் ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க பவானியுமே ஒரு காம்படிஷன் இருக்குப்பா, இவ வேற பேர் கொடுத்து வச்சிருக்கா, அதனால அந்த காம்படிஷனுக்கு நாங்க போய் தான் ஆகணும்ட்டு அவங்களுமே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே எப்பவும் போல அந்த அனிதா கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்காகவே அந்த பொண்ணு கிட்ட நீ இந்த மாதிரி சாரி கட்டிட்டு பாடினாதான் நல்லா அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணையுமே சாரி கட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு ரூம்ல போயிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு பாடுறதையும் இந்த பக்கம் சுந்தர் வீடியோ எடுக்கிற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த பொண்ணு ரசிச்சுக்கிட்டே பக்கத்துல போயிட்டு வேகமா வந்து அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. ஆனா இது ஒரு பக்கம் இங்க நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு சைடு இந்த பக்கம் பவானியுமே அந்த வழியா தான் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது இங்க சுந்தரோட காரை பார்த்துட்டு என்ன இது, இந்த வீட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்கார கார் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓரமா எடுத்துட்டு அவங்களே இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம இங்க சுந்தர் ஒரு வீட்டுக்குள்ள தான் உள்ள போயிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கரெக்டா வீட்டுக்குள்ளேயுமே வந்து பெல் அடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அனிதாவோட அம்மா வந்து நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி இங்க சுந்தர்னு வந்திருக்காங்களா ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா வந்திருக்காங்க, அவங்க உள்ளதான் இருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தா, அதனால அவளை வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி அப்படியே ஷூட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே டேரக்டா இங்க பவானி சிவானி பாப்பா கூட்டிட்டு உள்ள வராங்க. நான் உங்க ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எப்பவும் போல எங்க அனிதாவோட அம்மாவும் நீங்க வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் காஃபி எடுக்க போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சிவானியுமே இங்க பயங்கரமா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பவானி சரி ஓகே சுந்தர் என்னதான் பண்றான்னு பாக்கலாங்கிறதுக்காக அந்த டோரையுமே ஓபன் பண்றாங்க. ஆனா அதே நிமிஷத்துல அந்த பக்கம் சுந்தரமே நீங்க அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. ஆனா பணிதாவுமே இல்லங்க இது தப்பு, செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, இது வெளியில தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரமே நான் பாத்துக்கிறேன், உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு தருவேன், என்ன நம்புறல, கண்டிப்பா உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவேன், ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க கரெக்டா பவானியுமே கதவு திறக்கவும் இவர் இங்க தப்பா நடக்கிற விஷயம் இங்க பவானி பாத்துறாங்க. பார்த்த உடனே இந்த பக்கம் சுந்தருக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பவானியுமே பயங்கரமான கோபத்தோட இங்க சுந்தர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு வழுக்க டைம் தான் பிடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இந்த பக்கம் பவானிக்கு தெரிய வருது. இதனால இருந்த கோபத்துல இங்க சுந்தர் பக்கத்துல வந்து அவங்க கண்ணத்துல பலான்னு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம வேக வேகமா வெளியில வந்து இந்த பக்கம் சிவானி பாப்பாவையும் கூட்டிட்டு அவங்களுமே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுந்தருக்கு என்ன பண்றதுனே தெரியல, நம்ம ரொம்பவே அவசரப்பட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் பவானியை சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுமே ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இதுக்கு மேல இந்த பாடுற சான்ஸே நமக்கு வேண்டாம், இந்த வாய்ப்பை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே எப்படியாவது நம்ம பவானியை பிடிச்சு இந்த பக்கம் அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி வேகமா இந்த பக்கம் பவானியை ஃபாலோ பண்றாங்க. அதே நேரம் பவானியுமே ரொம்பவுமே கோபத்தோட இங்க சுந்தர பத்தியான விஷயங்களை வீட்டுல சொல்லணுங்கிறதுக்காக ரொம்பவே டென்ஷனோட போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. அப்ப சிவானி பாப்பாவும் பக்கத்துல இருந்துட்டு எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பவானி தன்னோட கண்ணை தொடச்சுக்கிட்டு ரொம்பவே சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே வந்து கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்கு வந்த சுந்தரமே இங்க பவானியை சமாதானப்படுத்துறதுக்காக வேக வேகமா எங்க அவரோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க பவானியுமே அந்த கதவை திறக்காமலே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. இங்க பாரு நீ பாத்துட்டு இருக்க விஷயம் தப்பான விஷயம், அந்த பொண்ணு தான் என்ன தப்பா நடக்க கூப்பிட்டா, நான் அப்படி பண்ண மாட்டேன், என் மேல நம்பிக்கை இல்லை அவனுக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியுமே பழைய நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல உள்ள ரூம்ல இருக்கிற பவானியுமே நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், சொல்லப்போனா இவ்வளவு நாள் எல்லாரும் உங்களை பத்தி தப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பாவே இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு எல்லாமே உண்மை அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு பண்ண இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க பவானி
பவானியோட குரலை கேட்டவொன்னு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் பவானி ரூம் முன்னாடி வந்துடுறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுக்கும் என்னாச்சுமா, நீ எதுக்காக இப்படி எழுற, என்ன பிரச்சனை, முதல்ல வா வெளியில வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானி வெளியில வர வைக்கிறாங்க. இங்க பவானி வெளியில வந்த உடனே ரொம்பவுமே டென்ஷனோட இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேமா, இவரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இவர் எனக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த பக்கம் வந்து ஜெயா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருக்கு ஒண்ணுமே புரியல. அவருமே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இதை கேட்ட சக்திக்கு சும்மா ரத்தம் எல்லாம் கொதிச்சு போயிடுது. உடனே எதை பத்தியுமே யோசிக்காம இங்க சுந்தரோட கணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சு இந்த மாதிரி என் குடும்பத்தையும் என் அக்காவையும் நீங்க பழி வாங்கிட்டீங்கல்ல, உண்மை சொல்லப்போனா என் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்க சுந்தரமே எப்பவும் போல அவரை டிஃபெண்ட் பண்றதுக்காக நான் எந்த தப்பும் பண்ணல, பவானி தப்பா நினைச்சிட்டா, உண்மையில அது என் மேல எந்த தப்பும் கிடையாது, அந்த பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி போற மாதிரி இந்த பக்கம் சுந்தர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சக்தியுமே நீ நடிக்காதரா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, இந்த வீட்டுல இருக்கவங்க வேணா உன்னோட பேச்சுக்கு முட்டாள்தனமா வந்து மடங்கி போயிருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாரு, நீ எங்க அம்மாட்ட இருந்து ஏமாத்தி போடுங்க 15 லட்சத்துக்கு உண்டான ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன். சொல்லப்போனா இந்த 15 லட்சத்தை ஏற்கனவே எங்க அம்மா மூலமா செட்டில் பண்ணியாச்சு. ஆனா மறுபடியும் நீ உன்னோட பொய் கணக்கு எழுதி இந்த பணத்தை நீ தான் திருடுங்கிறதுக்கான ஆதாரம் இந்த சீட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் டீடைல் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து அந்த டேபிள்ல போடுறாங்க. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் சுந்தர் மேல அவர் பண்ண தப்பு எல்லாமே ஏற ஏற இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவுமே கோபம் வாங்குறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த பொண்ணையுமே இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா, இவர் யாரு அப்படிங்கறத சொல்லப்போனா இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சொல்லப்போனா இப்ப நீங்க பார்த்த பொண்ணு கூட இப்பதான் அவருக்கு பழக்கமாயிருக்கும், ஆனா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பொண்ணு கூட பழக்கம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை விட முக்கியமா ஒரு பொண்ணு கர்ப்பமாகிற அளவுக்கு இவர் பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காரு. அந்த தப்புனாலதான் சிவானி பாப்பாவே கடத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை கடத்தினது அந்த பொண்ணோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குண்டத்துக்கு போடுறாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சுந்தருக்குமே நம்பாதீங்க, அவ போய் சொல்றா, இந்த சமயத்தை பயன்படுத்தி என் மேல இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சேர்த்து போட பாக்குறா, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி மறுபடியும் போய் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பொண்ணையுமே இங்க பாருங்க, நீங்க அதை நம்பலனாலும் அதுதான் உண்மை, என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா அதுக்காக நான் சொல்றது எல்லாம் பொய்யாயிராது, கண்டிப்பா பாத்துக்கங்க, இந்த சுந்தர் உண்மையுமே ரொம்பவே கேடு கட்டவன் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணையுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. இன்னொரு பக்கம் இந்த சுந்தருமே நம்ம உண்மையுமே தேவையில்லாத வேலை பண்ணிட்டோன்ற மாதிரி அவங்களுமே வந்து தலை குறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பவானியுமே யாருமே எடுக்காத ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் என் வாழ்க்கைக்கு இவர் தேவையே கிடையாதுமா, இவரை முதல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பு, இவர் என் லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட சுந்தர வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே பயங்கரமா ஷாக்கா போய் நிற்கிறாங்க.